முதல் பக்கம் இறைவனுக்கு வணக்கம். இரண்டாவது பக்கம் என் செல்வங்களுக்கு வணக்கம். தாத்தா, ஏன் தாத்தா உங்கள் மூஞ்சியை காட்டாமல் பேசினுக்கிறீங்க? ஆம் செல்வங்களே, என் முகத்தை பார்க்க ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று என் வீடியோ வந்தவுடனே அதை தள்ளி விடுகிறீர்களோ என்னவோ என்று நான் யோசிக்கிறேன். அதிகபட்சமாக என்னுடைய வீடியோவை பார்க்க வியூவர்ஸ் வரமாட்டுகிறார்களே. என் முகத்தை பார்த்தவுடன் இந்த தாத்தா இவர் சயின்ஸு, இமேஜினேஷன், கிரியேஷன், த பியூட்டி ஆஃப் கிரியேஷன், த பாடி, ஹியூமன் பாடி, த சென்ஸு, இப்படி என்று இவர் ஏதாச்சும் பேசியிருக்காரு. இவர் வீடியோ அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே, என் தொப்பியை பார்த்த உடனே அந்த வீடியோவை தள்ளிவிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆக்கிற வீடியோ வருதா பார்க்கலான்ட்டு எல்லாம் விட்டு விடுகிறார்களோ என்று நான் நினைத்து கொண்டு என் முகத்தை காட்டுவதோடு என் வார்த்தைகளை உங்கள் காதுகளுக்கு செலுத்துகிறேன். உங்கள் கண்களுக்கு வேலை கொடுப்பதோடு உங்கள் காதுகளுக்கு வேலை கொடுக்கிறேன். நான் பேசுவதை உங்கள் காது மூலியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என் உருவத்தை, என் முகத்தை பார்ப்பதற்கு உங்கள் கண்களுக்கு நான் ஓய்வு தருகிறேன். தாத்தா, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தாத்தா. உங்கள் மூஞ்சை காட்டுங்க தாத்தா. நோ, வேறு வீடியோவில் காட்டுறேன். தாத்தா, ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. மறைந்திருந்தே ஏதாவது பாடுங்க தாத்தா. சாமி பாட்டெல்லாம் விட்டுடுங்க தாத்தா. வேறு ஏதாவது பாடுங்க தாத்தா. உங்கள் குரலை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது. உங்கள் மூஞ்சை தான் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்கள் குரலாவது நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுறோம். கமான் தாத்தா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாமே வளர்க்கணும். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை உன் தாய் மனதை காத்திருப்பேன் செல்வ மகனே. முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு
முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்தேன். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. உழைப்பாளி உழைப்பாளி விவசாயி விவசாயி. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நல்லதையே விளைக்கணும், விதைக்கணும், முளைக்க வைக்கணும். நல்லதையே நினைப்போம், அதையே செய்வோம். ஐயமிட்டு உன் ஆனால் ஏற்பது இகழ்ச்சி. தர்மம் தலை காக்கும். உங்களுக்கு மோட்சத்திலே சொர்க்கத்திலே இடம் சேர்க்கும். தர்மம் செய்யுங்கள் என் செல்வங்களே. சரி செல்வங்களே, ஏதோ சில நல்ல வார்த்தைகளை, எல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், அவைகளை ஏதோ உங்களிடம் பேச வேண்டுமே, உங்கள் காதுக்கு ஒரு இனிமையை தர வேண்டுமே என்ற காரணத்தினால் இந்த எதற்குமே தொடர்பில்லாத வார்த்தைகளை, பாட்டுகளை நான் பாடிக்கொண்டிருந்தேன். ஓகே செல்வங்களே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். பறவைகளை பாருங்கோ, அதற்கு கற்றுக் கொடுத்தது யாருங்கோ. பகிர்ந்து உண்ண வேண்டும், பகைவனை நேசிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். பொறுத்தது போதும் என்று நினைக்காதீர்கள். பொறுத்து கொண்டே இருந்து அமைதியை காண்போம். என் அன்பு இறைவா, மனிதர்கள் தான் ஒருவரை ஒருவர் மீது தாக்கி கொண்டு அவர்கள் மற்றவர்களுடைய உடைமைகளை பாழ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீயுமா அப்படி செய்கிறாய்? ஏன் இறைவா, ஏன் ஜப்பான் நாட்டிலே பூகம்பத்தை, அர்த்குயிக்கை அனுப்பினீர்கள்? மனிதனுக்கு தான் நிதானம் இல்லை என்றால் உங்களுக்கும் அப்படியா? ஏன் அந்த அர்த்குயிக்கை, பூமி அதிர்ச்சியை கொடுத்தீர்கள்? எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் ஜப்பான் நாட்டிலே? உங்களுக்கு மக்கள் மீது கோபம் இருந்தால் இப்படியா நீங்கள் செய்ய வேண்டும்? நீங்களே இப்படி செய்தால்
மனிதர்கள் ஆ, ஆ, அப்படி செய்யாமலா இருப்பார்கள்? யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். மனுஷனுக்கு தான் கோபம், வைராக்கியம் அந்த நாட்டு மக்களையும் நாட்டு உடைமைகளையும் நாசமாக்க ஆக்கி கொண்டு இருக்க பார்த்தா, இறைவா நீயுமா பூமி அதிர்ச்சி ஏன் கொடுத்தீர்கள்? ஓகே செல்வங்களே, ஊருக்கு உபதேசம் இருந்தால் பத்தாது, நாமும் ஓகே சரி செல்வங்களே,